ஈரோட்டில் தவறான சிகிச்சையால் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டுமென 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டல் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்த வளர்மதி கடந்த 23ஆம் தேதி காய்ச்சல் மற்றும் காதுவலி காரணமாக ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். வளர்மதியின் கழுத்தில் துளையிட்டு சிகிச்சை அளித்தபோது அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தவறான சிகிச்சையால் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் நீதிபதிகள் முன்பு உடற்கூறாய்வு செய்ய வலியுறுத்தியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களை விடியா அரசின் ஏவல் துறை வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது. 4 நாட்கள் இதே சோலை மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. நேற்று உடல் கவலைக்கிடமா இருக்குன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வார்டு கூட இல்லை, நார்மல் வார்டில் வச்சு எப்படிங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? அது ட்ரைனிங் டாக்டர் வச்சு எப்படி ஓல்ஸு இங்கே காது வலினா இங்கே ஓட்டை போட்டு இப்போ எப்படிங்க இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணல? இந்த ஹாஸ்பிட்டல் சரியான முறையில் இந்த சோலை மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் பண்ணல. இந்த தனியார் மருத்துவமனை இழுத்து மூடணும். அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும்.